டேய் என்னடா சுத்த மாட்டேங்குது. இவன் துப்பறிவாளன் காயில் வந்து சூடாகி ஓய் உள்ள என்ன இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃபேன் கூட ரிப்பேர் பண்ண தெரியல. ஒரு ஃபேன் புரியல பாருங்க சோல்ஜர்ஸ். கேவலமா இருக்கு எனக்கு. ஹாய் சோல்ஜர்ஸ், வெல்கம் பேக் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது மை பெட்ரூம். போன வீடியோ இல்லாம இந்த டிவி ரிப்பேர் பண்ணோம், அதுக்கு முந்தின வீடியோல இந்த ஏசி ரிப்பேர் பண்ணோம். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்? என் கதை முடியும் நேரம் இது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்னடா சவுண்ட் வருது? அதான் பிரச்சனையே. இந்த பட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, ஆயுத பூஜை கும்பிட்டாங்க. ஆனா ஓடாத ஃபேனுக்கு எதுக்கு ஆயுத பூஜைன்னு தெரியல. அதாவது சோல்ஜர்ஸ், என்ன ப்ரோ பிசி ரிப்பேர் பண்ற, லேப்டாப் ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில ஃபேன் ரிப்பேர் பண்ண வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆக்சுவலா என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் சில ரிலேட்டிவ் நண்பர்கள், அது மட்டும் இல்லாம சில பூமர்களும் இருப்பார்கள். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃபேன் கூட ரிப்பேர் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. இன்ஜினியரிங்ல எதுவுமே நீ படிக்கலையா? அந்த கேள்வியில வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் மனசு. அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல எல்லாருக்கிட்டையும் போயிட்டு உங்க வீட்டுல ஃபேன் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா எல்லாருமே எலக்ட்ரிஷியன் தான் கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு இந்த ஃபேனை எப்படி ரிப்பேர் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நான் மட்டும் இல்ல, வாடா கணேஷ். அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். அதெல்லாம் தட்ட முடியாது. இன்னைக்கு நம்ம கூட கணேசாவா இருக்கா. இப்ப இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கா. நான் எங்க பச்சேன்? நம்ம கணேஷ் ஒரு பொண்ணு கூட நேத்து முழுக்க ஒரே கூத்தாத்தா. அதாவது ஏ2டின்றது டிஜிட்டல் மட்டும் இல்ல, அனலாகும் சேர்ந்ததுதான். அதே மாதிரி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் பார்க்காம எலக்ட்ரிக்கல்ஸையும் பார்ப்போம். அதாவது சோல்ஜர்ஸ், இந்த ஃபேனோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடாது. ஆனா ஃபேன் ஓடலன்னு சொல்லிட்டு கையில எடுத்துன்னு வைக்காதீங்க. ஏன்னா திடீர்னு வந்து ஒயர் கீர் கட் ஆகி இதுல எங்க டச் ஆயிருந்துன்னு வைங்களேன், ஷாக் அடிக்கும். டெஸ்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. பொதுவாக உங்களோட ஃபேன்ல வந்து திடீர்னு ஃபேன் நின்றோம், இல்ல ஃபேன் வந்து ஸ்லோவா ஓடும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல வந்து டைம் பாம் மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்சர் ஆர் கெப்பாசிட்டர் தான். பட் இது கண்டென்சர் சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து ரெண்டு காயில் இருக்கும். ரெண்டு காயிலுக்கு நடுவுல வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் கொண்டு வரதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் ஷிஃப்ட் என்ன அர்த்தம்னா, ஒன்னு வந்து சைன் வேவ்ல ரன் ஆச்சுன்னா இன்னொன்னு சைன் வேவ் தான், பட் அந்த வேவ் கொஞ்சம் தள்ளி ரன் ஆகும், அவ்வளவுதான். 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஆமா, 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகும். சோ அப்படி ஆகும்போது பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். அதனால அந்த ஃபேன் சுத்தும். பட் அந்த ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கரெக்டா 90 டிகிரி இருக்கணும். அதுக்கு அது கெப்பாசிட்டி பவர் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். அது எஃபிஷியன்சி கம்மியாச்சுன்னா அது அப்படியே ஷிஃப்ட் கம்மியாகி ஃபேன் ஸ்லோ ஓட ஆரம்பிச்சு சம்டைம்ஸ் ஓடாமே போயிடும். ஏன்னா அந்த கெப்பாசிட்டர் ப்ராப்பர்ட்டி போறதால. சோ முதல்ல நம்ம செக் பண்றது கெப்பாசிட்டர் தான். அதுக்கும் முன்னாடி என்ன பண்ணா, முதல்ல இதுக்கு பவர் வருதான்னு செக் பண்ணணும். இங்க வச்சேன்னு வைங்களேன், இந்த மேல இருக்குங்களா, அதுல வந்து நமக்கு வந்து பவர் வரணும். லைட் எடுத்து பாருங்க, தெரியுதுங்களா? என்ன லைட் எரியுது? எரியுதுடா, அதவரா தெரியுதாடா? எங்க? ஐயோ, கண்ணு தெரிய மாட்டேங்குது. அது எது பண்றா, வெத்தி பெட்டி வச்சு கொளுத்துறாத தெரியுமாடா? ஸோ இது தெரியுதுங்களா? அப்போ லைன் வருது, ஆனால் ஃபேன் தான் ஓடல. ஸோ இந்த கண்டென்சர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா செக் பண்ண போகிறோம். அது கண்டென்சரை வந்து கெழுத்தும், அதாவது கெப்பாசிட்டர். உருவாத அச்சக்கல். இப்போ என்ன பண்ணனா, இதில் வந்து கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம மேனுவலாக கரண்ட்டில் வச்சு வருதான்னு பார்க்கணும். இது அல்டிமேட்லி டேஞ்சரஸ். இது யாரும் வீட்டில் ட்ரை பண்ணிடாது. ட்ரை பண்ணுறது பேரண்ட்ஸோட ட்ரை பண்ணுங்க. பேரண்ட்ஸோட ட்ரை பண்ணுங்க. அப்புறம் எங்களை மாட்டி விட்டு போயிடாதீங்க. நாங்கள் ஜெயிலுக்குலாம் போக முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆயிடுச்சு. என்னடா கொசு பேட்டோட கம்மியா இருந்துருக்குறா? என்னடா இது? ஆமா சோல்ஜர்ஸ், 440 வோல்டேஜ்க்கு ப்ரொஜெக்ட்னு அடிக்கணும். அப்போ இது கொஞ்சம் வீக்கா இருக்கு. நான் போயிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வரோம். போமா. போலாம். சில நேரங்கள் கழித்து மயிர் ஹாய் சார். ஹாய் போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. ஸோ கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இது 40 ரூபாய் தான் புதுசு, இது பழசு. ஆனால் ரெண்டும் ஒரே பிராண்டு, ஒரே மாதிரி தான் இருக்கு. கரண்ட் இங்கே கரண்ட் வாய் வைக்குது. என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். முதல்ல பழசை டெஸ்ட் பண்ணுவோம். அகைன் கொசு பேட். இது வந்து பார்ப்போம். இதுவும் அதாண்டா வருது. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. இது தெரிஞ்சு அப்ப இதுல ப்ராப்ளமே இல்லைன்னு நினைக்கிறேன். சோல்ஜர்ஸ் வந்து மாட்டி பார்ப்பாங்க. உடனே இதை பார்த்துட்டு பாதியில வீடியோ கட் பண்ணி நீங்க ஃபேன் ரிப்பேர் பண்ண போயிடாதீங்க. கடைசி வரைக்கும் உட்காந்து பாருங்க. ஏன்னா நாங்கள் ரிப்பேர் பண்றோமா இல்லையான்னு அப்பதான் தெரியும். ஓகே சோல்ஜர்ஸ், புதுசா மாட்டுவோம். இந்த இடத்துல ஸ்க்ரூ ஒன்று கிள்ளி ஓடிடுச்சு, அதை போடணும். டேய் இது பெண்ட் பண்ண என்னடா இது வச்சிருக்கேன். கூல் கடைசி நாள்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரக்கையை வந்து இப்படி மேலே வச்சிருவானுங்க. மேலே திருப்பி விட்டுருவாங்க, மேல் பக்கமா திருப்பி விட்டு ஓடுவானுங்க. இருக்குங்க. நீங்க தானே பண்ணிருக்கீங்க. நீங்க தான் பண்ணிருக்கீங்க. பண்ண மாட்டேன். இவன் தான் இங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்காங்க. சோல்ஜர்ஸ் போட்டாச்சு. சுவிட்ச் போடுற கணேஷ். சோல்ஜர்ஸ், அப்போ கெப்பாசிட்டர் வந்து ப்ராப்ளம் இல்லை, உள்ளுக்குள்ளேயே ப்ராப்ளம். ஆக்சுவலாக சோல்ஜர்ஸ், நான் அப்பயே சொன்னேன், கெப்பாசிட்டர் வந்து பவர் கம்மியாச்சுன்னா வந்து ஸ்லோவாக தான் ஓடும். ஃபேன் ஓடாமல் நிற்காது. இப்போ என் தேதி கரெக்டு தான். கணேஷ் தான் வந்து தப்பா சொல்லிட்டான். வேலை மொழியை போட்டு அப்படியே எகிரி குடிச்சு ஓடிடுறது காப்பம் வச்சிருக்கேன் அந்த பக்கம். சோல்ஜர்ஸ், இப்போ ஃபேனை வந்து கெல்ட்ட வேண்டியதான்.
ஓய் என்னடா இது எந்த காலத்து ஃபேன்டா இது? சோல்ஜர்ஸ் ஃபேனை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு எத்தனை வந்தாச்சு? முதல்ல என்ன பண்ணலாம், ரக்கையை கட்டலாம். ஓகே, இப்போ வந்து ரக்கையை கழட்டியாச்சு. இப்போ வந்து இதை கழட்டணும். லாக் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணணும். உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும். மேல ஒரு இது இருக்குடா பேரிங், கீழே ஒரு பேரிங் இருக்குடா, 2 பேரிங் இருக்கு. இது எப்படி கழட்டுறது? ஐ வில் ட்ரை. இவன் துப்பறிவாளன் டேய் அதேடா தட்டற சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன். டேய் ஓபன் பண்ண திரும்பி லாக் பண்ணி விட்டுறேன்டா டேய். வெங்காயம் இத தட்டறானா அது தட்டி வச்சிட்டான். மதிச்சர் சூப்பர் ஓபன். இத துப்பறிவாளன் பாட்டு வேற. நானா பாடுனேன், நீங்க தான் பாடுனீங்க. சோல்ஜர்ஸ் எப்படி இருக்கு? அருமையா இருக்கா ஃபேனுக்குள்ள? இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா முதல்ல வந்து பேரிங் போயிட்டு சவுண்ட் வர ஆரம்பிக்கும், அப்போ ஸ்லோவா சுத்த ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு கெப்பாசிட்டரும் டவுன் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்கும் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டுத்தையும் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு சொல்யூஷன், மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் மாடர்ன் சொல்யூஷன். தேங்காய் நேற்று ஊற்றிருக்காங்க, மொத்தம் பகஞ்சு போயிருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்ன வரைக்கும் எனக்கு வெளியே பேரிங்ல இருந்து எடுப்பு வெளியே. தெரிச்சிருச்சு சோல்ஜர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு, தெரியுதுங்களா? இதுதான் வந்து காயில், ஸ்டார்டர் காயில். இது வந்து ரன்னிங் காயில். இது 2 மூலமாக தான் வந்து நமக்கு வந்து சுத்தம். இந்த இதுதான் போயிடுச்சு, உள்ள இருக்க பேரிங். இந்த பேரிங் தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறது ஒரு மேட்டர் இருக்குது. அந்த மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ இல்லை, அது நம்ம வேற ஒரு நண்பர்கிட்ட வந்து வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, தி நெக்ஸ்ட் டே. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த சட்டியை வந்து நம்ம வந்து எப்படி நல்லா இருக்கா? ஒரு பார்க்கறதுக்கு கண்டாவே இருக்கா? உங்களுக்கு என்னென்ன இருக்கீங்க சோல்ஜர்ஸ், நம்ம வாங்கின பொருள் இதுதான். இந்த பொருள் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பேரிங் வந்து தனியாக கழட்டணும். இந்த பேரிங் வந்து போயிடுச்சு, ஓகேங்களா? அதனால புது பேரிங் மாற்ற போறோம். ஸோ அதை கழட்டுறதுக்கு வந்து முதல்ல இதை இங்கே வச்சிடணும். அப்புறம் இது இங்கே இப்படி போட்டுடணும். உள்ள போயிடுச்சுங்களா? இப்போ வந்து இதை உள்ள இப்படி சொல்லிடணும். ஓகே, சொல்லிட்டோன்னா வெளியே வராது. என்ன பண்ண, இதை டைட் பண்ணணும். இந்த ஸ்டாண்ட் அப்படிங்க, அதை மட்டும் சுத்துங்க. வந்துருச்சுடா சோல்ஜர்ஸ், இங்கே பேரிங் கழட்டியாச்சு. இவ்வளோ ஈஸியா இருக்குன்னு எதிர்பார்க்கறா. நான்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது பாருங்க. பரவாயில்லப்பா, நல்ல கண்டுபிடிப்பு வச்சிருக்காருங்க. வேலை பாடுத்துருமாப்பா. இங்க இருக்க சோல்ஜர்ஸ் மயிர் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. பாய் சொல்லு, போய் பாய். போக மாட்டியா? இப்போ வந்து இதை மாட்டணும். சோல்ஜர்ஸ் போட்டாச்சு. இதோ இருக்கு பாருங்க, இதான் பேர். இது வந்து ஏய் மயூரி அமைதியாரு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படித்தான்டா பேசுவேன். உள்ள அங்க போய் கத்து. சரிதா? இது வந்து உள்ள போட போறோம். ஓகே சோல்ஜர்ஸ், மூட போறோம். சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே இருக்க இதுவும் முடியாச்சு, ஸ்க்ரூவை டைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒயிட்டு கெப்பாசிட்டர், நியூட்ரல். இப்போ வந்து பிளாக் வந்து தனியாகவே இருக்கும், அது வந்து கெப்பாசிட்டரோட. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அங்கே ஆனில் தான் இருக்கு. டேய் என்னடா சுத்த மாட்டேங்குது? என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? சுத்தி விடு, தெரியுது வித்தியாசம் தெரியுதா? சோல்ஜர்ஸ் ஒர்க் ஆகல. பேரிங் போயிருக்கிறது உண்மைதான், ஆனா பேரிங் மட்டும் போலன்றது இதுல தெரிய வந்திருக்கு. இதான் நான் கண்டுபிடிச்சது. சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ண போறேன்னா, இது ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இது வந்து காமன் லைன். ஓகே, இந்த லைன் வழியா வந்து என்னன்னா, இந்த 2 காயில் இருக்கா, 2 காயிலோட ஒரு எண்டுமே இதோட கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து உள்ள போகும். இந்த 2 காயிலோட அடுத்த ஆப்போசிட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்போசிட் தான் இந்த பிளாக்கும் ஒயிட்டும். ஓகேங்களா? இப்போ எங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இது 2த்துக்கும் நடுவில் வந்து காயில் வந்து கட்டாயி போச்சா அப்படின்னு வருதா? லைட் இருக்குது. இப்போ அடுத்தது வருது. அப்போ காயில் வந்து கரெக்டாக கண்டினியூட்டி கரெக்டாக தான் இருக்கு. அப்போ என்ன தானே ப்ராப்ளம்? எனக்கு என்ன தானே ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. ஃபேன் மெக்கானிக் கிட்ட போயிடுவோம் பேசாம. பி வித் ட்ரெடிஷனல் வே கிட்ட போயிடுவோம், மெக்கானிக் கிட்ட போயிடலாம். எனக்கு வேற வழி தெரியல சோல்ஜர்ஸ். ஸோ அதுதான் சோல்ஜர்ஸ். இப்போ என்ன மேட்டர்னா வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஓடல. அது கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் நினைச்சோம், அதையும் மாற்றி வச்சு ஓடல. பேரிங் மாற்றணும், அப்பயும் ஓடல. இப்போ என்னன்னா வந்து காயில் நடுவில் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தோம், அதுவும் கண்டினியூ செக் பண்ணோம். கண்டினியூ செக் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம்னே தெரியல எனக்கு, சொல்றேன். அட போடா, என்னடா வாழ்க்கை. இங்க லோக்கல் மெக்கானிக் போகிறதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் ஃபேக்ஸ் இருக்காரு, அவர் கால் பண்ணி கேட்பேன். ஏன்னா அவர் எலக்ட்ரிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ, ஒரு ஃபேன் ஒன்று நின்று போச்சு எங்கள் வீட்டில். ஓகேவா? ரிப்பேர் பண்ணலாம், நான் எடுத்துட்டேன். பேரிங் ஃபுல்லாக ஸ்டக் ஆயிருந்தது. ஓகேங்களா? பேரிங் மாற்றிட்டேன். ஆனாலும் வந்து இப்போ சுத்தமாக ரியாக்ஷனே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து லைக் ஒரு சவுண்ட் வந்துட்டு இருந்தது. எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஓகேங்களா?
அப்புறம் அது சுத்தி இருக்கு நல்லா. திடீர்னு ஆச்சு ஒருத்தர் நான் போடும்போது சுத்திட்டு கரெக்ட் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஓடல. ஓப்பன் பண்ணா பேரிங் வந்து ஸ்டக் ஆகி பேரிங் வந்து போயிருந்தது. பேரிங் மாத்தினேன், அப்பயும் ஓட மாட்டேங்குது. என்ன ஆகிட்டு காயில் வந்து சூடாகி காயில் 1-2% மட்டும் எரிஞ்சு போயிருக்கு. அப்படிங்களா? மேபி அதனாலதான் உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் லூப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டினியூட்டி வரும், பட் டார்க் கிடைக்காது. ஓ புரியுது. ஆக்சுவலா கண்டினியூட்டி உள்ள போயிட்டு வரும், ஆனா நடுவில் எங்கே கட் ஆகி ஷார்ட் ஆயிருக்கலான்றீங்க. கரெக்டா? ஆமா. ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு இப்போ நான் செக் பண்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ டன் ப்ரோ. சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் டு இன்ஜினியரிங் ஃபேக்ஸ். அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். இருங்க இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணுவோம். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்படியே வச்சு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். சுத்தாது, ஆனால் வந்து ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் அந்த ஃப்ளக்ஸ் மட்டும் கிரியேட் ஆகுதா, ஏதாவது ஒட்டுதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே வாங்க பண்ணோம். சோல்ஜர்ஸ் போட போகிறேன். ரெடியா இருக்கீங்க? தைரியத்தை படப்படாது. எனக்கு புரியலடா, ஒரு ஃபேனு புரியல பாருங்க சோல்ஜர்ஸ். இது கேவலமா இருக்கு எனக்கு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. உண்மையா சோல்ஜர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும் போது ஃபேன்லாம் ரிப்பேர் பண்ண சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா எல்லா சொந்தக்காரங்களும் வந்து ஃபேன் கூட ரிப்பேர் பண்ண தெரியல, இன்ஜினியரிங் என்ன படிச்சுன்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம கத்துக்கிறதுன்றது நல்ல விஷயம் தான். இது பேசிக் தான். அப்படின்னால சோல்ஜர்ஸ் நாங்கள் இப்போ என்ன பிளான் போட்டோம்னா, லோக்கல்ல இருக்கிற ஃபேன் ரிப்பேர் கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு எதனால இது ஒர்க் ஆகலன்றது தெரியறதுக்காகவாது அட்லீஸ்ட் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருக்கோம். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? கணேஷ் கட்ட போய் ரெடி வச்சிட்டியா? போடு. சரி, கடையை காலி பண்ணுவோம். இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு. சில சிதறலுக்கு பிறகு இது யாரு? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஓகே ரைட்டு, நாங்கள் ஒரு ஃபேன் ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம். காயில் எல்லா காயிலும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. லைக் மேக்னெட்டிக் பல்ஸே கிரியேட் ஆகலை. பார்த்துலாம் ப்ரோ. வரல ப்ரோ. வரலீங்களா? கடைசியாக நீ ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணது நம்ம கட் ஆயிடுச்சு. சோல்ஜர்ஸ் இது கட் ஆயிடுச்சு. ஃபிளாஷ் பேக். டேய் அதான்டா இது ஆயிடுச்சுடா. எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையே. ஓ எல்லாமே இவர்தானா? ஏண்டா கணேசா, காயில் எரிஞ்சிருக்கு தெரியுதா? ஓகே இது வந்து அலுமினிய காயில், காப்பர் காயில் கிடையாது. ஓகே அலுமினிய காயில் தான் லைஃப் வரும், காப்பர் காயில் லைஃப் வராது, சீக்கிரமாக போயிடும். ஓகே இந்த 2 பாயிண்ட் எரிஞ்சிருக்குங்களா, இதுதான் உங்களுக்கு ஃபால்ட்டு. பாடி ஆகலை. லைன் கனெக்ஷன் பண்ணி பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிருக்குல்ல, அது எரிஞ்சிருக்கு மேலே. அதுவும் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஆமாம், ஒர்க் ஆகுது. ரெண்டுமே ஒர்க் ஆகுது. மேலே உள்ள வார்னிஷ் மட்டும் தான் போயிருக்குது. சோல்ஜர்ஸ் ஃபேன் ஓடுது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அதை கீழே வச்சிடறேன், அதுக்கு ஆஃப் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் கெப்பாசிட்டர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணோம், ஒர்க் ஆச்சு, குட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் போயிருந்து அதை மாற்றிட்டோம், அதுவும் குட். மூணாவது என்ன பிரச்சனைனா காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னதான் பவர் கொடுத்தாலும் வந்து மேக்னெட்டிக் பல்ஸ் வந்து கிரியேட் ஆகலை. சரி கிரியேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து லூப் ஆகுதா முதல்ல, லைக் காயில்னும் போது சுற்றி கடைசியில் வந்து ஒரு எண்டுக்கு வரணும், அந்த எண்டுக்கு வருதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அப்பயும் ஒர்க் ஆச்சு. ஆனாலும் ஃபேன் சுத்தல. அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? உள்ள வந்து ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தா பேரிங் போயிருக்கு. பேரிங் போனவன வந்து ஃபேன் வந்து ஸ்டக் ஆகி நின்றோம் இல்லையா, நின்றனால வந்து பாத்தா ஹீட் ஆகி அந்த கேபிள் இருக்கு நம்ம அந்த இங்க மேல இருந்து போறது எல்லாமே இருக்கு இல்லையா, அது ஜாயிண்ட் ஆகுற அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகி சில இடம் வந்து பாத்தீங்கன்னா கருகி போயிருக்கு. கருகி போனதுல ஏதோ 2 குச்சா வருது பாத்தீங்களா, அது ஆக்சுவல் காயிலோட ஒயர். அந்த ஒயர்ல ஏதோ ஒரு ஒயர் வந்து விட்டுருக்கு போல. அண்ட் அது இல்லாம அங்க எடுத்துட்டு போகும்போது வந்து கட் ஆகி போச்சு. கடைசியா கட் பண்ண மொத்தமா கட் ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலா கடைசியா பண்ண வேலையில, ஏன்னா அங்க வந்து லூப்பே ஆகல சுத்தமா. சோ இப்போ என்ன மேட்டர்னா, எண்ட் ஆஃப் தி டே என்னதான் நம்ம தியரிட்டிக்கலா வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் பிராக்டிகலா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயின் திங். அது மட்டும் இவ்வளவு பண்ணி கொடுத்தாருல, அதுக்கு எக்ஸ்பென்சிவ் வெறும் 80 ரூபாய் தான். முக்கியமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேட்டர் நமக்கு தேவைப்படுது சொல்லி. ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோ பண்றது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, நான் அதை ஃபிளெக்ஸ் பண்றதுக்காக கிடையாது, எனக்கு இல்ல அதை நான் கத்துக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவே. கரெக்டா இல்லையா? ஆமா அதுக்கு தான மச்சான். சோல்ஜர்ஸ் ஃபேனை மாட்ட போறோம் கடைசியா.
சோல்ஜர்ஸ் ஃபேனை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா வந்து ப்ரோ எதுக்கு ப்ரோ இவ்வளோ கஷ்டம், அதுக்கு முன்னாடியே கடைக்காரர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் பண்ணி கொடுத்துருப்பாரு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ எல்லாமே அப்படிதான் சோல்ஜர்ஸ். ஏன்னா வந்து முன்னாடியே கடைக்காரர்கிட்ட கொடுத்தா சரி ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டிவி, இந்த ஏசி, இப்போ இந்த ஃபேன். ஆனால் ஏன் நம்ம அது பண்ணுறோம்னா இப்போ அது பண்ணும்போது நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது இல்லையா? ஸோ அதுதான் பெரிய விஷயம். அந்த நாலேஜ் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதான் விஷயம். ஓகே சோல்ஜர்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் மாற்றி பாருங்க. அதுக்கு மேலே ப்ராப்ளம்னா நீங்கள் பேரிங் உங்களால் மாற்ற முடியும். இல்லை ரொம்ப டைம் இதுன்னா வந்து நீங்கள் கடைக்கார்ட்ட கொடுத்தீங்கன்னா கம்மி ரேட்டு தான் கேட்குறாங்க, அவங்ககிட்டே கொடுத்து முடிச்சுட்ருங்க. பட் சேஃபாக ட்ரை பண்ணுங்க. ஏசி கரண்ட்டில் ஓடுற மேட்டர்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக ட்ரை பண்ணணும். எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் கம்பெனி பொறுப்பேற்றுக்காது, அப்புறம் ஏமல் கேஸை திருப்பி விட்டுறாதீங்க. ஓகே, இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா சோல்ஜர்ஸ், இந்த டிவி திருப்பி ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதையும் திருப்பி ரிப்பேர் பண்ண போகிறோம். எனக்கு எண்டே கிடையாதுடா. ஆனால் இது வேற ரிப்பேர், வேற மேட்டர். ஓகேங்களா, அதை ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, பாய்.